ஹாய், இன்னைக்கு நம்ம வீட்டில் காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம். அப்புறம் அந்த முருங்கைக்காய்லாம் பறிச்சிருக்கோம். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு அப்புறம் 2 உருளைக்கிழங்குலாம் போட்டு இன்றைக்கி ஒரு புளிக்குழம்பு, காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. அந்த குழம்பு இப்போ நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு புளிக்குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் சூடாயிட்டு 4 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம். இந்த பூண்டு சின்ன வெங்காயம் இந்த எண்ணெயில் வணங்கணும். வெங்காயம் பூண்டு வணங்கிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிட்டு இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் வச்சுருக்கோம், வீட்டில் அரைச்ச பொடி. அதையும் இந்த சூட்டோடு போட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டு அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். காய்கள் எல்லாம் வேக வைக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் போட்டு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வீட்டில் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய், இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் காய் நல்லா வேக வைக்கணும். காய் நல்லா கொஞ்சம் வணங்கிட்டு இப்போ இது கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி. காய் நல்லா கொதித்து வேகட்டும், மூடி வச்சுக்கோ. காய் நல்லா வெந்துகிட்டே இருக்குது. இப்போ காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு. நீ கொஞ்சோண்டு புளி கரைசலை உள்ளே ஊற்ற போகிறோம். புளியெல்லாம் ஊற்றி நல்லா புளியெல்லாம் கரைஞ்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதனோட ஆட் பண்ண போகிறோம். இது எப்படி தண்ணியில் அலசி ஊற்றுறலாம். உள்ள மசாலா எல்லாம் போட்டாச்சு. போட்டு அப்படி கொஞ்சம் நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு லாஸ்ட்டு இறக்கும்போது கருவேப்பிலை போட்டு இறக்கணும். குழம்பு பாருங்கள், நல்லா மசாலா எல்லாம் பிடிச்சி நல்லா கொதிச்சிடுச்சு.